ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷட்டர்ஸ்டாக்கோட அக்டோபர் மந்த்துக்குண்டான ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட டெபாசிட் ஃபோட்டோஸோட ஷார்ட் லிஸ்ட்டும் நம்ம சேர்த்து பார்ப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெபாசிட் ஃபோட்டோஸ் வந்து அக்டோபர் ஷார்ட் லிஸ்ட்டுன்னு அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஷட்டர்ஸ்டாக்கோட மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டை பற்றின வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வீடியோ டாப்லேயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க ஷட்டர்ஸ்டாக்கோட அக்டோபர் மந்த்துக்கான ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அக்டோபர் ஷார்ட் லிஸ்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டைனமிக். ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸுக்கிட்டேயோ டாக்டர்கிட்டையோ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு டெலி ஹெல்த் அப்பாயின்மெண்ட் மூலயமா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் வச்சிங்களேன். ஸோ அது மூலமாக ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்டையோ நர்ஸ்கிட்டையோ அவங்கள பற்றி இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள செக் பண்ணி அவங்கள பற்றி சும்மா கேர் எடுத்து அவங்கள பற்றி விசாரித்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ், அதாவது வயசானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வீட்டிலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து அந்த வயசானவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ரெக்கவரி ஆகிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு சர்ஜரி அது மாதிரி இதுலேருந்து ரெக்கவரி ஆகிற பேஷண்ட்ஸை வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி விசாரிக்கிற மாதிரி. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ளஸ் டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேலையோ இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் அவங்க பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை வந்து செக் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காது கேட்காதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஹியரிங் ஆட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களோட டே டு டே லைஃப்பை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று வேலைக்கு போகிறதோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறது அந்த மாதிரி சம்திங். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா காதில் அந்த ஹியரிங் ஆட்ஸ் வச்சுக்கிட்டு அது விளையாண்டுட்டு இருக்கு, யார்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க டே டு டே ரொட்டீன் ஒர்க்கை வந்து அவங்க அந்த ஹியரிங் ஆட்ஸை யூஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கும் நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு வீச்சர்ஸ் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஷாப்பு அது மாதிரி ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து எங்கேயோ இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டர்ஸு அது மாதிரி ஏதோ கஃபேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்டு வீல் சேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது வந்து இந்த ஊனமுற்றவங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக கேரி பண்ணி போகிறதுக்கு அது மாதிரி அங்கேயே ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த செகண்ட் டாப்பிக்கில் சொல்கிறாங்க. தேர்ட் டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மெடிக்கல் சம்மந்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோமியோபதியில் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணுறது இல்லை வந்து ஒரு ஹெர்பை மிக்ஸ் பண்ணுறது இல்லை ஆர்கானிக் ரெமெடிஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ட்ராப் எடுத்துருக்கிற மாதிரி. இது வந்து எந்த வயசும் சொல்ல, ஆல் கைண்ட் ஆஃப் ஏஜஸ். ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து பப்ளிக் பிளேஸ்லேயே இல்லை அவங்க வீட்லேயே வந்து ஆயில் ட்ராப் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அந்த ஹோமியோபதி ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரினா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க.
ஃபோர்த் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட டே டு டே லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் காமிக்கணும். ஸோ எப்படி அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, இல்லை வந்து அவங்க பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து அவங்க சக கொலீக்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் டிரைவர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அந்த மாதிரி ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரக்கில் இருக்கிற மாதிரி, இல்லை வந்து அவங்க பேஷண்ட்ஸோட ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டாக்டர்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ அப்படின்னா லஞ்ச் டயத்துலையோ இல்லை பிரேக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ட் நர்ஸு இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து கேஷுவலாக இருக்கிற மாதிரி, இல்லை அவங்களோட கேண்டிட் மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அதை மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸே வந்து அந்த இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ அவங்க மட்டும் தனியாக வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, லைக் வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் செக் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட கேஷுவல் மூமெண்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, கேண்டிட் மூமெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாலாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்போம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ தேங்க் பண்ணுற மாதிரி, ஸோ அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ஏதோ தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷட்டர்ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், ஹோமியோபதி, மெடிக்கல் டெக்கு, அப்புறம் பேஷண்ட் டைனமிக். ஸோ இந்த 4 டாப்பிக்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டாபிக் சம்பந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஹெல்த் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்டை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட அக்டோபர் மந்த் ஷார்ட் லிஸ்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.